ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு லெசனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் இது வந்து இடியம்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ப்ராவர்ப் அப்படின்னு சொல்லலாம், பழமொழியாகவும் நம்ம வச்சுக்கலாம். நம்ம தமிழெல்லாம் பேசுவோம் நிறைய, அதாவது ரொம்ப நடுவில் ஏதாவது பழமொழிலாம் சொல்லுவோம்ல, இதுக்கு தான் சொல்கிறது, தன்வினை தன்னை சொல்லும் இப்படிலாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக பட் கரெக்டான சுச்சுவேஷனுக்கு சொல்கிற மாதிரியான கொஞ்சம் அதை வந்து இடியமாகவும் வச்சுக்கலாம், இல்லை ப்ராவர்பாக அப்படி வச்சுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு 11 சென்டென்சஸ் இருக்குது. நிஜமாவே இது வந்து கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இந்த இந்த 11 டென்சஸும் அதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் பேசும்போது இதெல்லாம் நடுவில் ரொம்ப ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட இங்கிலீஷ் வந்து கேட்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ என்னென்ன சென்டென்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன ப்ராவர்ப் இருக்குது, என்னென்ன இடியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், absence makes the heart grow fonder. absence makes the heart grow fonder அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரொம்ப தூரமாக இருந்தால் தான் வந்து ஒருத்தங்களுக்கு வந்து அந்த பாசம்லாம் புரியும், அன்பு புரியும் அப்படிலாம் சொல்லுவோம்ல, அதுக்கு உண்டான அதுக்கு ஈக்குவலண்ட்டான உள்ள அந்த ஒரு ப்ராவர்போ இல்லை நம்ம அதை இடியமாகவும் யூஸ் பண்ணுறாங்க, ப்ராவர்ப்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கு தான் இது ஆப்சன்ஸ். ஒருத்தங்களுடைய ஆப்சன்ஸ் தான் அவங்க மேலே உள்ள ஒரு அன்பை வந்து ரொம்ப அதிகப்படுத்தும் அப்படி சொல்கிறதுக்கு. absence makes the heart grow fonder. அந்த இதயத்துக்கு வந்து ரொம்ப அன்பு அதிகமாக கொடுக்கும். absence makes the heart grow fonder. Next one, a leopard can't change its spots. A leopard can't change its spots அப்படின்னா, leopard வந்து என்னன்னா ஒரு சிறுத்தை. leopard cannot change its spots அப்படின்றது இதுக்கு ஈக்குவலண்ட்டாக நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, நாய்வால நிமித்த முடியாது அப்படின்னு நம்ம சொல்லலாம்ல, அதுக்கு ஈக்குவலண்ட்டான உள்ள ஒரு ப்ராவர்ப் தான் இது. அந்த சிறுத்தையால அதோடைய புள்ளியெல்லாம் மாத்திக்க முடியாது, அதாவது அது உடம்புல இருக்கிற அந்த ஸ்பாட்ஸ். ஸோ லெப்பர்ட் கான்ட் சேஞ்ச் இட்ஸ் ஸ்பாட்ஸ் அப்படின்னா அந்த சிறுத்தையால அதோட உடம்புல இருக்கிற புள்ளிக்கெல்லாம் மாத்திக்க முடியாது அப்படி. பட் நமக்கு வந்து சொல்றதுக்கு நாய்வால நிமித்த முடியாதுன்னு சொல்றதுதான் நல்லா இருக்கும். அதே இது இங்கிலீஷ் ஈக்குவலண்ட் வந்து இந்த மாதிரியான ஒரு ப்ராவர்ப் இருக்கு. லெப்பர்ட் கான்ட் சேஞ்ச் இட்ஸ் ஸ்பாட்ஸ். நெக்ஸ்ட் ஒன், ஆக்சிடென்ட் டோன்ட் ஹேப்பன், தே ஆர் காஸ்ட். இது வந்து கேட்கறதுக்கு வந்து ஒரு மாதிரி நல்லா இருந்தது. ஆக்சிடென்ட்ஸ் டோன்ட் ஹேப்பன், தே ஆர் காஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆக்சிடென்ட் அப்படின்றது வந்து தானா நடக்கிறதுல நடக்க வைக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். தே ஆர் காஸ்ட் அப்படின்னா இப்போ எதனால அப்படி சொல்றோம் அப்படின்னா, ஆக்சிடென்ட்ன்றது வந்து எப்படி நடக்குது நம்ம நிறையா பார்த்துருப்போம். ஒன்று கேர்லெஸ் டிரைவிங், இல்லை ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறாங்க, டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ண போகிறாங்க, அண்ட் ஹெல்மெட் இல்லாமல் போகிறாங்க, முக்கியமாக போகும்போது ஃபோன் பேசிட்டு போகிறாங்க, மொபைல் யூஸ் பண்ணி போகிறாங்க. இந்த மாதிரி தப்பு பண்ணி அந்த காரணத்தினால தான் ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்கிறதுனால தான். ஆக்சிடென்ட் வந்து ஆக்சிடென்ட் மாதிரி நடக்கல, தெரியாமல் நடக்கல, தெரிஞ்சு வேணும்னே நடக்குது, ஒரு காரணம் இருக்கிறதுனால தான் நடக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இது. யாராவது இப்படி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஃபோன் பேசி ஆக்சிடென்ட் ஆச்சு, இல்லை டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து இப்படி சொல்லலாம், ஆக்சிடென்ட்ஸ் டோன்ட் ஹேப்பன், they are caused. அது வந்து நடக்க வைக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி. ஆக்சிடென்ட்ன்றது தெரியாம நடக்கிற விஷயம், இது தெரியாம நடக்கல, வேணும்னே நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றது தான் ஆக்சிடென்ட்ஸ் டோன்ட் ஹேப்பன், they are caused அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன், ஆக்ஷன்ஸ் ஸ்பீக் லவுடர் than words. ஆக்ஷன்ஸ் ஸ்பீக் லவுடர் than words அப்படின்னா, ஒரு வார்த்தையால நம்ம சொல்றதை விட நம்ம செயல்ல காமிச்சாதான் அது வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்றது. இப்போ வந்து என்ன சொல்லலாம், யாராவது ஒருத்தர் உனக்காக நான் அப்படி பண்றேன், இப்படி பண்றேன், அது செய்யறேன், இது செய்யறேன் அப்படி எல்லாம் வாயால வந்து நிறைய சொல்றாங்க. பட் அவங்க செயல்ல வந்து எதுவுமே இருக்காது, கொஞ்சம் கூட அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து பண்ண மாட்டாங்க அப்படின்னா அதுல அவங்க சொல்றதுல வந்து எந்த ஒரு யூஸுமே கிடையாது. பட் அவங்க எதுவுமே சொல்லாம அது எல்லாமே செஞ்சு காமிச்சாங்க அப்படின்னா தான் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் ஆக்ஷன்ஸ் ஸ்பீக் லவுடர் than வேர்ட்ஸ். நீங்க செய்யற காரியம் தான் உங்களோட வார்த்தைகளை விட சத்தமா பேசும், உறக்க பேசும் அப்படின்னு சொல்றது தான் ஆக்ஷன்ஸ் ஸ்பீக் லவுடர் than வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராவர்ப் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் ஒன், பெட்டர் நெவர் தேன் சோ லேட். பெட்டர் நெவர் தேன் சோ லேட் அப்படின்றது என்னன்னா, ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காத்துக்கிட்டே இருக்கிறோம், நடக்கவே இல்லை, ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு நேரத்துல வந்து நம்மளே சொல்லிடுவோம்ல, இவ்வளோ லேட்டா நடக்கிறதுக்கு அது நடக்காமே இருந்துட்டு போயிடலாம், இப்போ நடந்த ஒரு யூஸும் கிடையாது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு ப்ராவர்ப் தான் பெட்டர் நெவர் தேன் சோ லேட். ரொம்ப லேட்டாக நடக்கிறதுக்கு
இது நடக்காமே இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்றது தான் better never than so late அப்படின்னு சொல்லிட்டு இந்த proverb or idiom யூஸ் பண்ணிக்கலாம். Next one, cast pearls before a swine. Cast pearls before a swine அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம தமிழில் சொல்கிறோம் அப்படின்னா, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி தான் இது. இதில் வந்து என்ன அப்படின்னா, ஸ்வைன் அப்படின்னா பன்றி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதுக்கு முன்னாடி போயிட்டு பேர்ல்ஸ்ன்றது முத்துக்களை போய் அந்த பன்றிகளுக்கு முன்னாடி போட்டோம்னா அதுக்கு ஒன்றுமே தெரியாது, அதோட வேல்யூ தெரியாதுல்ல. அதை மாதிரி தான் இது. நம்ம வந்து சொல்லுவோம்ல, கழுதைக்கு தெரியுமா, கழுதைக்கு வந்து கற்பூர வாசனையோட அதோட வேல்யூ தெரியாது அப்படி, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஈக்குவலான ப்ராவர்ப் தான் இது. cast pearls before a swine. Next one, don't cry over spilled milk. Don't cry over spilled milk அப்படின்னா, அதாவது நடந்து முடிஞ்சதே நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்காத. அதாவது முடிஞ்சது தான், மறுபடியும் அதையே நினச்சி வருத்தப்படாத அப்படி சொல்கிறது தான் டோன்ட் க்ரை ஓவர் ஸ்பில்ட் மில்க். பால் வந்து கீழே கொட்டிடுச்சு அப்படின்னா, ஓகே கொட்டிடுச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், போனது தான், திருப்பி போயிடுச்சே கீழே விழுந்துருச்சே அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து அதை நினச்சி அதையே ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதுக்கு என்ன அப்படின்னா, சரி போனதை நினச்சி விட்டுரு, அதையே நினைக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஈக்குவலண்ட்டாக சொல்கிறதுக்கு டோன்ட் க்ரை ஓவர் ஸ்பில்ட் மில்க். போனதை நினச்சி வருத்தப்படாத, போயிட்டு போட்டோம் அப்படி சொல்கிறதுக்கு தான், அதுக்கு இந்த ஒரு கன்சலேஷன் மாதிரி சொல்கிறதுக்கு தான் இந்த ப்ராவர்ப் யூஸ் பண்ணுறோம், டோன்ட் க்ரை ஓவர் ஸ்பில்ட் மில்க் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஒன், end cannot justify the means. End cannot justify the means அப்படின்றது என்னன்னா, இப்போ யாராவது ஒருத்தர் வந்து ஒரு விஷயம் பண்ணுறாங்க, எல்லாம் தப்பான காரியமாக நிறைய பண்ணிட்டு கடைசியில் ஏதோ ஒரு நல்ல விதமாக அது முடியணுன்றதுக்காக நிறைய வந்து தப்பு பண்ணுறாங்க. தப்பாக பண்ணி கடைசியில் வந்து ஒரு நல்ல விஷயத்தில் அது முடியுது அப்படின்றப்போ, அதுக்கு அந்த தப்புக்கள் வந்து ரொம்ப நிறையா இருக்குது. அப்போ வந்து நம்ம சொல்லும் போது, நீ என்னதான் அது நல்ல விஷயமா இருந்தது, நல்லதான் பண்ணியிருக்க அப்படின்னா கூட, அதுக்காக நீ பண்ண அவ்வளோ தப்பையும் வந்து நியாயப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம்ல. என்னதான் வந்து முடிவு வந்து நல்ல விதமா இருந்தாலும், நீ அதுக்கு தேர்ந்தெடுத்த வழி வந்து தப்பான வழிதான், இதை வந்து நீ நியாயப்படுத்த முடியாது அப்படிலாம் சொல்லுவோம்ல. அதுக்கு தான் இந்த ப்ராவர்ப் சொல்றோம், end cannot justify the means. எண்டுன்றது என்னது, உன்னோட முடிவு நல்ல முடிவா இருந்தா கூட cannot justify the means. மீன்ஸ்ன்றது நம்ம தேர்ந்தெடுத்த வழியை வந்து அது நியாயப்படுத்த முடியாது, நீ தப்பா பண்ணியிருந்தேனா அப்படி சொல்லிதான் end cannot justify the means அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், familiarity breeds contempt. இது கேள்விப்பட்டிருக்கலாம். familiarity breeds contempt அப்படின்னா, எந்த விஷயமா இருந்தா கூட ரொம்ப அடிக்கடி நம்ம வந்து அது பண்ணிட்டே இருக்கோம்னா அது மேல ஒரு சலிப்பு வந்துடும், ஓகே போர் அடிச்சிடும் அப்படி சொல்றது தான் familiarity breeds contempt. பழக பாலும் பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு தமிழ் ஒரு ப்ராவர்ப் இருக்கும், அதுக்கு ஈக்குவலண்டான உள்ளதுதான் இது. familiarity breeds contempt. யாரா இருந்தாலும் சரி, ரொம்ப திரும்ப அதை நம்ம அது மேல ரொம்ப ஃபெமிலியர் ஆயிடுச்சு நமக்கு அப்படின்னா அது மேல ஒரு ஓகே அப்படி போர் அடிச்சிருவோம்ல, அதுதான் இது. நெக்ஸ்ட் ஒன், நெவர் லீப் இன் த டார்க். நெவர் லீப் இன் த டார்க் அப்படின்றது வந்து நம்ம தமிழ்ல சொல்லுவோம்ல, ஆழம் தெரியாம கால விடாத அப்படின்னு சொல்லுவோம்ல. ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அவங்க புதுசா பண்ண போறாங்க அப்படின்னா, ஆழம் தெரியாம கால விடாத, என்ன எதுன்னு நல்லா விசாரிச்சுக்கோ, தெரியாம பண்ணாத அப்படிலாம் சொல்றது, ஆழம் தெரியாம விடாத சொல்லுவோம்ல. அதுக்கு ஈக்குவலண்டான அந்த ஃப்ரேஸ் தான் வந்து நெவர் லீப் இன் த டார்க். லீப்னா ஐ மீன் ஜம்பிங் அந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஆழம் தெரியாம கிணத்துல குதிக்காத அந்த மாதிரி சொல்றது. நெவர் லீப் இன் த டார்க் அப்படின்னா இருட்டுக்குள்ள காலை வைக்காத அப்படி சொல்றதுக்கு நம்ம தமிழ்ல வந்து ஆழம் தெரியாம காலை விடாத அப்படி சொல்லலாம். ஸோ நெவர் லீப் இன் த டார்க் அப்படின்னா இருட்டுக்குள்ள காலை விடாத, தெரியாம, அதாவது என்னன்னு தெரியாம ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எதுவும் இருக்கா அப்படி தெரிஞ்சுக்காம நீ வந்து அதுல ரிஸ்க் எடுக்காத அப்படி சொல்ற மாதிரி. நெக்ஸ்ட் ஒன், the darkest hour is just before the dawn. The darkest hour is just before the dawn அப்படின்னா விடியலுக்கு முன்னாடி தான் ரொம்ப இருட்டா இருக்கும். இதோட எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷன் பார்த்தோம்னா அதான், விடியலுக்கு முன்னாடி தான் ரொம்ப இருட்டா இருக்கும். இப்போ யாருக்காவது வந்து நமக்கு ரொம்ப அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, உனக்கு எதுவும் நல்லது நடக்க போகுது, அது நடக்கிறதுக்கு முன்னாடி தான் உனக்கு இவ்வளோ பிரச்சனை வருது அப்படிலாம் சொல்லுவோம்ல. அந்த மாதிரியும் நிறைய பேருக்கு இருந்திருக்கலாம். இல்லை நம்ம வந்து அவங்களை சமாதானப்படுத்த, ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு அவங்களை கொஞ்சம் சமாதானப்படுத்துறதுக்கு, கஷ்டம் எல்லாம் பாரு இப்படி ஒரு நிமிஷத்துல போகுது, எல்லாருக்கும் இப்படிதான் இருக்கும், ரொம்ப
ஒரு பெரிய நல்லது நடக்கிறதுக்கு முன்னாடி பயங்கரமா அப்படிலாம் கஷ்டம் வரும் அப்படின்னு சொல்றதுக்கு ஈக்குவலண்டான இந்த ஒரு ஒரு ப்ராவர்ப் அப்படின்னு வச்சுக்கலாம் இதை. த டார்க்கஸ்ட் அவர் இஸ் ஜஸ்ட் பிஃபோர் த டான் அப்படின்னா, அதாவது டான்ன்றது விடியல் காலையில ஒரு 5 மணி 4:30 5 மணி அந்த மாதிரி டைம், 5:30 மணி, அதாவது லைட்டா அந்த ஆரஞ்சு ஷேட் வரும்ல, அதுதான் வந்து டான் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஒரு 4 மணியோ 3 மணி தான் அது பயங்கரமான ஒரு ஒரு இருட்டா இருக்கு அப்படி சொல்லுவோம். அந்த இருட்டு வந்து அப்பதான் இருக்கும் அப்படின்னு இதுல சொல்றாங்க. அதனால டார்க்கஸ்டான ரொம்ப இருட்டான நேரம் என்னன்னா விடியலுக்கு முன்னாடி உள்ள நேரம் தான். அப்போ இதை வந்து எப்படி ஈக்குவலா பார்க்கலாம் அப்படின்னா, ஏதோ ரொம்ப ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது, ஒரு விடிவு காலம் வரப்போகுதுன்னா அதுக்கு முன்னாடி நிறைய ஒரு பயங்கரமான குழப்பங்கள் கஷ்டங்கள் எல்லாம் வந்து இருக்கும் அப்படி சொல்றதுக்கு தான் அவங்கள யாராவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கன்சோல் பண்றதுக்கு தி டார்க்கஸ்ட் அவர் இஸ் ஜஸ்ட் பிஃபோர் த டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இன்னைக்கு பார்த்த இந்த 11 idioms ஆர் கொஞ்சம் ப்ராவர்ப்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தோம்ல, இது எல்லாமே வந்து நம்ம டே டு டே லைஃப்ல, ஏன்னா நம்ம தமிழ்ல உள்ள அந்த அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு பழமொழிலாம் பாருங்க, நம்ம ரொம்ப 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 காமனா பேசுறது, நாய் வேலை நிமித்த முடியாது, பழக பழக பாலம் பிடிக்கும், இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப காமனா நம்ம சொல்ற பழமொழிகள் தானே. அதுக்கு ஈக்குவலண்டானதான் நம்ம வந்து இன்னைக்கு பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இங்கிலீஷ் பேசுறீங்கன்னா உங்களோட இங்கிலீஷ் வந்து நிஜமா ரொம்ப ஒரு நல்ல லெவலுக்கு போகும். கேட்குறவங்களுக்கு ஆப்போசிட்ல இருந்து உங்கள் இங்கிலீஷை கேட்குறவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் ரொம்ப இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம யோசிக்கவே வேண்டாம். கிராமர் இது என்ன கிராமர் என்ன டென்ஸ் அதெல்லாம் நம்ம யோசிக்கவே வேண்டாம். ரொம்ப ஈஸியாக அந்தந்த சுச்சுவேஷனில் நடுவில் அப்படி சும்மா அப்படி ஏதாவது இந்த ஒரு வார்த்தை இந்த ஒரு சென்டென்ஸை சொல்லலாம். அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஆல்ரெடி எல்லாருக்கும் பேச தெரியும். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொன்னோன்னா கேட்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. I'll meet you in the next lesson. Thank you. Bye.